திமுக, மூப்பனார், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கூட்டணிக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்தாரு. ஒரு ஃபோட்டோவுக்கு ஃபோஸ் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்து எல்லா வேட்பாளர்களும் தமிழ்நாடு பூரா வந்து ரஜினியோட முகத்தை வச்சு அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்தார். தட் இஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதை விட பெரிய அடி எங்கள் எல்லாரையும் பாதித்த விஷயம் என்னன்னா, வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, நீங்கள் போய் படுத்துக்கிறீங்களா அப்படின்னு இவர் சொல்ல சிரிச்சுக்கிட்டு, எதற்கு இதை பார்க்குற ஒரு ரசிக்கிற ஒரு கூட்டம் அதுவும் சிரிச்சுக்கிட்டு கேலியாக வந்து பேசுகிறாங்க. எத்தனை பேரோட மனசு நொந்து இருக்கும். இந்நாள் வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் இல்லைனாலும் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நினச்சி பார்க்குற ஒரே ஒரு ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் அவர். ஸோ அவருக்கு வயசானாலும் அந்த ஸ்டைலும் விட்டு போகலை, அவருடைய ஸ்டாமினா, அந்த செரிஷ்மானுவாங்க பார்த்தீங்களா, அதையும் எதுவுமே மிஸ் ஆகலை. இப்போதைக்கும் அந்த ஃபேன் பேஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் எல்லாருமே அரசியல் ரீதியாக கூட ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. டோல்கேட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அவங்க 2 பேருடைய மீட்டிங் இப்போது தமிழக அரசியலே ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம். அதாவது நார்த்து போல் சவுத்து போல்ன்ற மாதிரி இருக்கிற ஒரு 2 பேர். அதாவது இதில் நார்த்து போல்னு தலைவர் ரஜினிகாந்தை குறிப்பிட முடியாது. எதனாலனா வந்து அவர் யாருக்குமே அகைனிஸ்ட் கிடையாது. அவர் ஒரு சின்ன அவருக்கே ஆன ஒரு பாணியில் ஒரு ஸ்மைல் ஒன்று கொடுத்துட்டு அதை அப்படி கடந்து போயிடுவார். எப்படி ரிவிட் அடிக்கணுமோ அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் சூப்பர் ஸ்டாரோடைய பாணி. ஸோ அது சினிமாவிலேயே இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவருடைய ஸ்டைலு அதுதான். அதனால தான் அவர் வந்து இந்தியாவிலேயே இந்நாள் வரையும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நாற்காலியும் அந்த பட்டத்துக்கும் உகந்த ஒரு மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்காரு. அவருக்கு காம்படிட்டராக இருந்த நடிகர்கள் எல்லாமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே அந்த இடத்துக்கு கொஞ்சம் அந்த எட்டி பார்க்கறது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவங்களும் போயிட்டாங்க. அடுத்து 3வது 4வது ஜென்ரேஷன் கூட வந்துச்சு அந்த சினிமாவில். அவங்களால கூட அட்லீஸ்ட் லிட்டில் சூப்பர் ஸ்டார், ஆஃப் சூப்பர் ஸ்டார், ஃபுல் சூப்பர் ஸ்டார், இப்படியெல்லாம் கூட எல்லாம் பட்டமும் போட்டுக்கிட்டு சுற்றினாங்க. அவங்களால கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே சூரியன் ஒரே சந்திரன் சொல்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான். ஆந்திராவில் கிருஷ்ணா சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், கேரளாவில் மம்முட்டி சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அங்கே இப்போ வந்து புனித் ராஜ்குமார் இது மாதிரி இருக்கவங்களெல்லாம் கூட சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர் ஸ்டார் இந்தியாவில் ஈவன் ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் கூட சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். பட் இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரே குரலில் சொல்கிற ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ அதனால தான் அவருக்கு இந்நாள் வரையும் அந்த செல்வாக்கு இருக்குது. ஆரம்பத்திலே எடுத்து கம்பு சுற்றிட்டு வந்துட்டு இருக்காப்புலன்னா சுற்றி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சுன்னா, கஷ்டமோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா, அப்படி தலைவரோட பாட்டு ஒரு 2 போட்டுட்டு போனாவே ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கடன் நம்மளுக்கு அவர் கொடுத்தா மாதிரி உதவி பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் அவர் இன்டெரக்டாக வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. அது மாதிரியான ஒரு மனுஷன். ரொம்ப சோர்ந்து போகாதுப்பா, வா இந்த அந்த உதவின்றது வந்து ஒரு மணி மாதிரி கிடையாது. ஒரு தத்துவமாகவோ ஒரு பேச்சாலேயோ ஒரு அவரோட டைலாகாலேயோ வந்து உங்களை அப்படியே மாற்றுவார். அதனால தான் ரஜினிகாந்துக்கு இந்த நாள் வர குட்டி பசங்க இன்னும் ஃபேன்ஸாகவே ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு மென்மையான ஒரு எப்பவுமே பொன் சிரிப்போடு இருக்கிற ரஜினியை அரசியல் ரீதியாக வந்து அதிகமாக துன்புறுத்தின ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா சீமான் அவர்கள் தான். துன்புறுத்தல் அந்த வார்த்தை கரெக்டாக அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வந்து ரஜினி அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் நாற்காலி இப்போவோ எப்போயோ அந்த விஷயம் கிடையாது. அவர் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரேஞ்சுக்கு வந்தப்போதுலேருந்து அந்த முதலமைச்சர் நாற்காலி வந்து அப்பப்போ சீண்டிக்கிட்டே தான் இருந்தது. ஐயா வேண்டான்னு ஒதுங்கி நின்றவர் இவரை அரசியல் ரீதியாக அப்பயும் டார்ச்சர் பண்ணாங்க. 96 எலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். திமுக, மூப்பனார், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த கூட்டணிக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்தாரு. ஒரு ஃபோட்டோவுக்கு ஃபோஸ் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோவை எடுத்து எல்லா வேட்பாளர்களும்
தமிழ்நாடு பூரா வந்து ரஜினியோட முகத்தை வச்சு அசால்ட்டாக ஜெயிச்சுட்டு வந்தார். தட் இஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ அந்த அளவுக்கு பவரான ஒரே ஒரு நடிகர் ரஜினிகாந்த். ஏன்னா அங்கே அரசியல்வாதின்னு சொல்லலாம், அவருக்கு அது பிடிக்கல, சொல்லிக்கவும் விரும்பலை. பட் ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை கண்டிப்பாக நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு அவங்களுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப 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 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நானும் ஒருத்தனன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த தலைவனை வந்து நாங்கள் ஒரு வேறு ரேஞ்சில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சது கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தர் இருக்கிறேன். எல்லாரும் அப்படி தான் யோசித்தாங்க. ஸோ பட் அதுக்காகவே அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே தமிழக அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது, அதுக்காக நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. உடனே நம்ம ஆள் சீமான் அவர்கள், வெற்றிடுமா? யார் நீ? நீ கர்நாடகாக்காரனாச்சே, இது என்ன இங்கே என்ன வேலை உனக்கு? கர்நாடகாக்காரனுக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை? இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனும் அடிக்கிற அடிக்கு அடுத்து ஒரே ஒரு நடிகர் கூட அரசியலுக்கு வரணும்னு ஆசையப்படக்கூடாது. அடிக்கிற அடிக்கு இதெல்லாம் அவரு சொற்பொழிவுகள் தான், அவர் சொன்ன சூப்பரான வேர்ட்ஸ் தான். அன்னைக்கு கூட ரஜினிகாந்த் அவர்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதை விட பெரிய அடி எங்கள் எல்லாரையும் பாதித்த விஷயம் என்னன்னா, வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குது, நீங்கள் போய் படுத்துக்கிறீங்களா அப்படின்னு இவர் சொல்ல சிரிச்சுக்கிட்டு, எதிர்க்கு இதை பார்க்குற ஒரு ரசிக்கிற ஒரு கூட்டம் அதுவும் சிரிச்சுக்கிட்டு கேலியாக வந்து பேசுகிறாங்க. எத்தனை பேரோட மனசு நொந்திருக்கும். ஸோ ரஜினிகாந்தை இவர் திட்டுன திட்டு 1-2 கிடையாது. நான் ஜர்னலிஸ்டாக சொல்கிற சில விஷயங்கள் ஒரு ரசிகராக கூட சில விஷயம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இங்கே இருக்கும். சினிமாவை பார்க்கணும், ரசிகர்களாகவே இருக்கிறோம். அவர் அரசியலுக்கு போனால் அந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து வேறு விதமாக மாறும், அவ்வளோதான். தவிர அவர் இன்றைக்கும் அதே ஸ்டாண்ட்ஸில் தான் அவரும் இருக்கார். அது மாதிரி ஆட்களை வந்து அவ்வளோ நோகடிச்ச தலைவர், அரசியல் தலைவர் தான் சீமான் அவர்கள். ஸோ இத்தனையும் கேட்டுக்கிட்டு ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே மனசில் அடக்கி வச்சுக்கிட்டு சரி, ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காரு. எனக்கு அரசியலில், தமிழக அரசியலில் இப்போ இருக்கிற தலைவர்களை ரொம்ப பிடிச்சது சீமான் அவர்கள் தான். அவருடைய பேச்சும் பக்குவமும் அந்த அறிவும் வேறு லெவலில் இருக்குங்க. அவர் சொல்கிற பழைய விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், விழுந்து பார்ப்பேன். அந்த அளவுக்கு சீமான் கிட்ட கண்டென்ட் இருக்குது. நல்ல ஒரு அரசியல் தலைவர். யாராச்சும் சரி இது மாதிரி சொல்லுவாங்களா? நீங்கள் திட்டின ஒரு மனுஷன் திட்டு வாங்கிக்கிட்டவர், இல்லைப்பா என்ன தானே திட்டின, பரவாயில்ல, நீ நல்லவன், நீ ஒரு நல்ல அரசியல் தலைவர், இப்படி தான் சொல்லியிருக்கார். எங்கேயாச்சும் சரி அவர் யாரையாச்சும் துன்புறுத்துகிற மாதிரியோ திட்டுற மாதிரியோ எங்கேயும் அவர் நடந்துக்கிட்டதே கிடையாது. படையப்பால ஒரு பாட்டு கூட வரும், யாருக்கும் தீங்கென்று, படையப்பால ஒரு பாட்டு கூட வரும், யாருக்கு தீங்கென்று வாழ்பவன் மனிதன். எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் அந்த வரிக்கு ஏற்ற ஒரே ஒரு நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான். யாருக்காச்சும் இல்லைப்பா இந்த மனுஷன் எவ்வளோ தீங்கு விளைவிச்சு அவர் வேற ஒரு சூப்பர் ஸ்டார் நாற்காலியை வேற ஒருத்தருக்கு சேர வேண்டியது, அந்த நாற்காலியை பறித்து இவர் தான் உக்காண்டாரு, அது மாதிரியான மனுஷன், இப்படியெல்லாம் வந்து எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் சில இண்டஸ்ட்ரியில் கேள்விப்படலாம். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எனக்கே தெரியும், வேற ஒருத்தர் இருக்க வேண்டிய சீட்டில் இப்போ ஒருத்தர் இருக்கார். அது மெகா ஸ்டாராக இருக்கலாம், இன்னொரு ஸ்டாராக இருக்கலாம், அதுக்கு கூட ஒரு பெரிய இது இருக்குது. சுமன், அங்கே நடிகர் சுமன் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்க வேண்டியவர். சிவாஜியில் கூட இருப்பார் பாருங்க வில்லனா, அவர் ஒரு வேறு லெவலில் இருக்க வேண்டிய ஹீரோ. அவர் ஸ்டேஜுக்கு இன்னொரு ஹீரோ வந்துட்டார். அதுக்கு பின்னாடியும் பேக்ரவுண்டில் இன்றைக்கும் பேசப்படுது சில அரசியல் ரீதியான காரணங்கள். அதே மாதிரி கேரளா இண்டஸ்ட்ரியிலையும் நடந்தது, கர்நாடகா இண்டஸ்ட்ரியிலையும் அதே மாதிரி தான் நடந்தது. ஸோ எல்லா ஊர்லேயும் இது இருக்குது. பட் இங்கே என்னுடைய நாற்காலி தான் பறிச்சுட்டு சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அப்படின்னு யாராச்சும் எப்பயாச்சும் சொன்ன ஒரு இது இருக்கா? பட் அது மாதிரியான ஒரு மனுஷன் இப்போ வந்து இவ்வளோ திட்டி எவ்வளோ தாக்கி பேசின ஒரு மனுஷன் வந்து ஐயா கிட்ட போய் வரலான்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசி ஒரு சின்ன மீட்டிங் கட்டுசிக்காக பேசியிருக்காரு. இதுக்கு பின்னாடி கூட நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா தளபதி விஜய் அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவருக்கு இருக்கிற ஒரு ஃபேன் பேஸை வந்து அப்படியே அந்த ரசிகர் கூட்டத்தை வந்து அப்படியே மாற்றிக்கிட்டு அவர் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த வந்த கூட்டத்தை பார்த்து
தமிழக அரசியலையும் ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு கூட்டம் தான் அது. இப்போ சமீப காலத்தில் நடந்த எந்த மாநாடாக இருந்தாலும் சரி, விஜயோட மாநாடுக்கு வந்த ஒரு கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அது எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஓ, ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்ற ஹிண்ட்டை வந்து விஜய் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ எல்லாருமே வந்து சுதாரிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் அலர்ட் ஆகணும்ப்பா அப்படின்ற ஒரு சின்ன மணி தான் அது. அதில் இவரும் தூங்கிட்டு இருக்கிற இவரு கூட ஏஞ்சார். சரி, நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணணும். யார் என்ன பண்ணணும்? சரி, கமல்ஹாசன் சார்கிட்ட போகலாமா? ஐயோ, அவரு ஒரு கட்சி வச்சுன்னு இருக்காரு, அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே. சரி, அது நம்ம அந்த பக்கம் போகிறது. வேறு யாராச்சும் போவோமா? அஜித் கிட்ட போவோமா? அஜித்தா? அவர் அந்த பக்கம் கூட வர வைக்க மாட்டார், பீச் ரோட்டை கூட தாண்ட விட மாட்டார். தேவையில்லை. வேறு யார் இருக்கா? அப்வியஸ்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்நாள் வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் இல்லைனாலும் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நினச்சி பார்க்குற ஒரே ஒரு ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள். சரி, இருக்கிற நம்மளுக்கு ரஜினிகாந்த் அவர்கள். அவரை போய் ஒரு மீட்டிங் போட்டால், அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து தூக்கி போட்டால், நம்ம திட்டின பாவம் எல்லாமும் போயிடும், புதுசாக ஒரு சந்தோஷமும் கிடைக்கும்னு நம்மளால போய் மீட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து ரஜினிகாந்தோட மனப்பான்மை எப்படி இருக்குமோ அவரோட ரசிகர்களோட மனப்பான்மையும் அப்படியே தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி இப்போது நாளைக்கு சீமான் அவர்களுக்கு ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. பட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன், அது மாறலாம். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா எத்தனையோ பேசின ஒரு, அதாவது உப்பு தின்னும் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்களே, இவ்வளோ பேசிட்டாரு. ரஜினிகாந்த் அவர்களை பார்த்த உடனே ஐயா பேசுனதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு இவரும் சொல்லியிருக்கிறாரு. அவரும் வந்து சரிங்க, அவரு பாணியில் எப்பயுமே அரவணைச்சு தானே பழக்கம். வந்தார வாழ்க்கும் தமிழகம் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தது. அவரை நம்பி யார் வந்தாலும் அவர் ரசித்து பார்த்தவர் தான் அவரும். ஸோ அது மாதிரி ரஜினிகாந்தோட மீட்டிங் வந்து சுவாரஸ்யமாக நடந்திருக்கு. இவரும் அரசியலை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலேயே பேசியிருக்காரு. இப்போ இருக்கிற அரசியல் விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்காரு. ஏன்னா அப்போ தானே இவருக்கு ஒரு ஃபாலோயிங் வரும். அங்கே வந்து ரஜினியும் விஜயும் ரசிகர்களும் மோதிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஜய்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து ரஜினி ரசிகர்கள் தான். இந்த ஃபேன் பேஸை மொத்தம் பிடிக்கணும் அப்படின்னா ஒன்று அதிமுக போயிடும், இல்லை திமுக போயிடும். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கட்சி ஒன்று போட்டுருவோம், அப்போ நம்ம சைடு வந்துடுவாங்கன்னு தான் இந்த மீட்டிங்கோட சுவாரஸ்யமான விஷயம். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு கட்சி இப்போ வந்து சூப்பராக வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு கட்சி ஒன்று போட்டார். அதுக்கான இது கூட இவர் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்த பேர் கூட மீடியா கிட்ட பேசும்போது கூட அரசியலை பற்றி தான் பேசணும். ஏன்னா அரசியலில் இவர் ஒரு லாபம் வந்து அடையணும் இல்லையா, அதனால இவரும் சொல்கிறாரு அரசியலை பற்றி தான் பேசணும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஐயா ரொம்ப நல்லவர், ரொம்ப ரசித்து பேசிட்டு இருந்தார், சந்தோஷமாக இருந்தது. இந்த 1/2 மணி நேரம் அரசியலில் இது முக்கியமான ஒரு மீட்டிங்கு தேவை. ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ இருந்தாலும் தேவை. நம்ம எவ்வளோ பேசியிருப்போம், அதெல்லாம் மறந்துட்டு இப்பயும் ரஜினிகாந்த் அவர்கள் தேவைன்னு போனேன் பாருங்க. இப்பயாச்சும் நீங்கள் பேசின பேச்சு எல்லாம் இந்த கங்கா நதியில் அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போச்சு ஒரு மீட்டிங்கால். கண்டிப்பாக எல்லாரும் வெற்றியை நோக்கி தான் பயணிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு அமைய வேணும்னு நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜய்க்கு ஒரு டைம்ல பெரிய ஆதரவு வந்து கொடுத்தாரு. என் தம்பி வராது அப்படின்னு பெரிய ஆதரவு கொடுத்தாரு. அதாவது ரஜினி அரசியலுக்கு வரும்போது விஜய் வரணும், ரஜினி வரக்கூடாதுன்னு ஒரு சொன்ன ஒரு மனிதன் சீமான். இன்னைக்கு அது அப்படியே தலைகீழா மாறிடுச்சுன்னா வந்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய காம்படிட்டராக மாறிட்டார்ல விஜய். ஆக்சுவலி விஜய் வருகை வந்து மிகப்பெரிய பலத்த அடி யாருக்குன்னா சீமானுக்கு தான். ஏன்னா மிகப்பெரிய 2 கட்சிகளை வந்து விஜய் வந்து எப்படியும் எதிர்ப்பார். அதுக்கு ஒரு டைம் வரும். ஆனால் இவர் அப்கமிங்கில் இருக்க இப்போ தான் இவர் ஒரு ஏணியில் வந்து பாதி ஏணி ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறார். ஒரு பெரிய கட்சி என்ற ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் இவர் அசால்ட்டாக ஏறிட்டு மேலே போய் உக்காந்துட்டார். இப்போ மேலே போன உடனே பெரிய பிரச்சனை யாருக்கு? சீமானு தான். ஏறி போகிறவரை வந்து பெரிய அடி அடிச்சு அந்த ஏணியே தூக்கி விசிறி அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால சீமான் பேசி தான் ஆகணும். யார் இருந்தாலும் பேசி தான் ஆகணும். தம்பின்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாரு, தம்பி வந்து கை விட்டுட்டாரு சீமான். இப்போ பொதுவாகவே நம்ம ஊர்லேயே பார்ப்போம், அண்ணன் எப்போ போவான் தென்னை எப்போ காலி ஆகும்னு. அதே மாதிரி தான் அரசியலும். தம்பி தான் அவரு. ஆனால் இப்போ என்ன, அது கொஞ்சம் மாறுது. தம்பி எப்போ போவார், தென்னை எப்போ காலி ஆகுன்ற மாதிரி தான் இப்போ. ஸோ தம்பி ஒரு காம்படிட்டர் வந்துட்டார்ல, இனி எப்படி அவர் தம்பியாக பார்ப்பாரு? அவர் அரசியல் ரீதியாக ஒரு காம்படிட்டர் தான் பார்க்குறாரு. ஸோ இவருக்கு ஒரு கெய்னிங் பாயிண்ட் வேணுன்றதுனால ரஜினிகாந்த் அவர்களோட வந்து கை கோர்த்து, ஐயா நன்றி வணக்கம், முன்னதெல்லாம் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க,
நம்ம உங்கள் கூட ஒரு ஒரு அரை மணி நேரம் பேசினாவே எனக்கு போதும், அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் எனக்கு இருக்கும்னு நம்பி தான் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காரு. இதில் சில நேரங்களில் வந்து சம்மந்தப்பட்டவங்க வந்து ரஜினி சார் அவர்களை மீட் பண்ணணும்னு கேட்கறது இல்லை, ரஜினி அவர்களே பாவம் அவர் ஏதோ கஷ்டத்தில் இருக்காரு, அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, நான் ஏதாவது சொல்றேன் அப்படின்னு நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. மேபி இது இப்படியும் பார்க்கலாமோ, ஒருவேளை ரஜினி சாரே கூப்பிட்டு சீமானுக்கு ஒரு ஆதரவு சொல்ல வாய்ப்பு இருக்குமோ? கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஏற்கனவே நம்ம பேசுனது தான், ஏற்கனவே சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை திட்டினப்போவே கூப்பிட்டு தட் மீன்ஸ் ஒரு லெட்டராக வந்து இவரே அறிக்கையை விட்டுருந்தார், நல்ல ஒரு அரசியல் தலைவர் தான் சீமானு அப்படின்னு இவர் தானே சொன்னார். ஸோ என்ன தான் திட்டுனாலும் இவருக்கு ரிட்டன் திட்டுற குணமே இல்லாதவர் தானே ரஜினிகாந்த். அப்படி கூட இருக்கலாம், மேபி அவராக கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூட பேசியிருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மீட்டிங்காக தான் பார்க்கப்படுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஒரு ரஜினி அவர்கள் வந்து இப்போ எந்த ஒரு கட்சிக்கும் எதிரான ஒரு மனிதராகவே இல்லை. ஏன்னா பார்த்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் ரஜினியை முதன்மை இடத்துல வச்சுக்கிறாரு. சசிகலா அவர்கள் வீடு கிரகத்திற்கு முதல் ஆளா ரஜினியை வந்து அழைச்சாங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் ரஜினி அவர்கள் சந்திக்க ரஜினி அவர்கள் அனுபவிச்சாரு, சந்திச்சாரு. இப்ப சீமான் அவர்கள் சந்திச்சாரு. ஸோ ரஜினி அவர்கள் எல்லாரையும் சந்திக்கிறாரு, எல்லா கட்சிக்கும் பொதுவான ஒரு மனிதனா இருக்காரு. இது வந்து மற்ற நடிகர்களால் முடியவே இல்லை, ரஜினி அவர்கள் மட்டும் எப்படி இது சாத்தியமா நடக்குது? அதே தான் படையப்பாலையும் ஒரு சீன் ஒன்று இருக்கும்ல, அப்பாஸ் கூட்டிகிட்டு போகும்போது காரில் ஒரு சீன் இருக்கும், அங்கிள் நீங்கள் உக்காருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன், எதுக்கு நீ நான் உக்காரணும் அப்படின்னு கேட்பார் தலைவர். வயசாகிடுச்சுல, ஓ வயசாகிடுச்சா, இப்போ பாருங்கள் என் வயசுன்னு கீழே போய் ஒரு பெரிய ஃபைட் பண்ணிவிட்டு அந்த படத்திலே பயங்கரமான ஒரு சீன் அது. ஸோ அதே மாதிரி தான் அந்த சீனுக்கு ஏற்ற ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா ரஜினி அவர்கள் தான். ஸோ அவருக்கு வயசானாலும் அந்த ஸ்டைலும் விட்டு போகலை, அவருடைய ஸ்டாமினா அந்த செரிஷ்மானுவாங்க பார்த்தீங்களா, அதையும் எதுவுமே மிஸ் ஆகலை. இப்போதைக்கும் அந்த ஃபேன் பேஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் எல்லாருமே அரசியல் ரீதியாக கூட ரிஃப்ளெக்ட் ஆவாங்க. ஸோ இவங்க தான் கீ பாயிண்ட். உங்களுக்கு என்ன தான் நீ ஒரு நடுத்தரமாக இருக்கிற ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, பட் அதில் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோவில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் ரஜினிகாந்தோட ஃபேன்ஸோட ஓட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். ஸோ சீமானுக்கு வாக்களிக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதே தான் ஏற்கனவே சொன்னது தான். சரி, ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ்லேயே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, என் தலைவர் எவ்வளோ திட்டினாரு ஆனால் வந்து பார்த்துட்டு போனார்ல எனக்கு அது போதும்ப்பா, பண்ண பாவம்லாம் அந்த ஆள் போகடிச்சிட்டான், நான் இந்த ஒரு வாட்டி ஏதாவது அவருக்கு ஓட்டு போடுறேன்னு சில பேர் நினைக்கிறதும் உண்டு. பட் சில பேருடைய மனப்பான்மைன்னா அவர் திட்டினாரு என் தலைவன் அனுசரித்து போனாலும் நான் அப்படி கிடையாது, எப்படி பேசலாம் அந்த மனுஷன் அப்படின்னு வீம்பு இன்னும் கையில் பிடிச்சிட்டு சுற்றுற ரசிகர்களும் இருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ரசிகர், அவர் அந்த ரசிகருடைய மனப்பான்மை பொறுத்து தான் அந்த ஓட்டெல்லாம் மாறும். இந்த டைம்ல தனக்கு ஒருத்தர் உதவி பண்ணனாலே அவங்க காலி பண்ற நினைக்கிற நிலைமை இப்ப இருக்கு. ஆனா தன்னை எதிர்த்தவங்களே ஆதரிக்கிற அந்த குணத்தை வந்து எப்படி பாக்குறது? அது ஆரம்பத்திலே சொல்லிட்டுமே, அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் இப்பயே கிடையாது, நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை தான். காந்தாரா படம் எங்கேயோ ஹிட் ஆகிட்டே இருக்குது, காந்தாரா படத்துக்கு சம்மந்தப்பட்டு கூப்பிட்டு அதுக்கு ஒரு ப்ரமோஷனாக மாற்றினார் பாருங்க. அப்பா இந்த படம் பாதி பேருக்கு இங்கே தமிழ்நாடு தெரியல போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டே இருந்தோம். டக்குன்னு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூப்பிட்றாரு, ஒரு செயின் எடுத்து அந்த ஹீரோவுக்கு போடுறாரு, படம் பார்த்தா செமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் அந்த படம் வேற லெவலில் பிச்சுக்கிட்டு போகுது. எது ரஜினிகாந்த் கூப்பிட்டு அந்த டீமை வந்து பாராட்டின பிறகு படத்தோட ஷேடே வேற லெவலில் மாறுது. அதான் ரஜினிகாந்த். ஸோ அவருக்கு அந்த பக்குவம் எல்லாரையுமே பாராட்டணுன்ற அந்த மனப்பான்மை வந்து இது வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவருக்கு மேலிடத்தில் இருக்கார். நல்ல படம் யார் பண்ணாலுமே ரஜினி அவர்கிட்ட ஒரு வாழ்த்து வந்து வராமல் இருக்காது. ஒன்று வாழ்த்து லெட்ரு போடுவார், இல்லை வந்து அந்த குழுவே சந்தித்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்கும் பேசி ஒரு வாழ்த்து ஒரு சால்வை போட்டு கௌரவிப்பார். அவங்கள பற்றி பேசி கிட்டத்தட்ட அமரன் படத்துக்குலாம் அந்த படத்தை பற்றி பேசி ப்ரொமோஷனே பண்ணி கொடுத்தாரு. அதாவது இந்த டைமில் வந்து சாதாரணமாக எந்த நடிகரும் எந்த நடிகைக்கும் உதவி பண்ணுறதே இல்லை. ஒரு படம் நல்லா இருந்தாலுமே ஐயோ இவன் படம் ஓடிடுச்சேங்கிற ஒரு கடுப்பு தான் நிறைய பேருக்கு ஆகும். ஆனால் ரஜினி அவர்கள் பண்ணுற இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. தனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் தான் ஃபேஸ் பண்ணுறாரு, தனக்கான ஆதரவையும் கூட எதிர்பார்க்கறதில்ல. இந்த ஒரு குணத்தை எப்படி பார்க்குறீங்க?
இப்போ ஒரு படைப்பு அப்படின்னு ஒரு இயக்குனர் வந்து ஏதோ ஒரு படம் எடுத்துடுறாரு, பட் அதுக்கு ஒரு அங்கீகாரம் சில டைமில் கிடைக்காது. ஒரு அவார்டு வந்தால் அதுக்கு அங்கீகாரம், ஒரு நேஷனல் அவார்டு வந்துச்சுன்னா அப்பா நான் ஜெயிச்சேன்ற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாப்ல. பட் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டா போதும் எனக்கு ஆஸ்கார் அவார்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அது அதிகம். நான் அமரன் படம் ஹிட் ஆகுது, உடனே டைரக்டர் அவர் வந்து கூப்பிட்டு சூப்பராக பண்ணிங்க, அசந்து போயிட்டேன். அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனுஷன் பா நான் படத்தை ஒரு வருஷம் எடுத்தேன்யா, நான் இங்கே உக்காந்துன்னு சார் 2 நிமிஷம் பேசுகிறாரு, அது போதும் எனக்கு, மொத்த கஷ்டத்தையும் அந்த பாரத்தை பூரா இறக்கி இவர் அப்படியே எடுத்து வச்சுட்டு சும்மா மயிலிறகுல தடவுனா மாதிரி ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. கேட்குற நமக்கே அப்படி இருக்குது. கஷ்டப்பட்ட அந்த டைரக்டருக்கோ ஹீரோக்கோ எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், அதை யோசிக்கணும். ரெண்டாவது, இதை சில குறுக்கு புத்தி ஆட்கள், அது குறுக்கா கிறுக்கு புத்தியான்னு தெரியல, ஓ அடுத்து ராஜ்குமார் பெரியசாமிக்கு இது கொடுத்துருக்காரா, ஆஹா இவர் அடுத்து இவர் டைரக்ஷன் நடிக்கணும் போல இருக்கு, அதனால கூப்பிட்டு பாராட்டுறாரு. எப்பா எத்தனையோ பேரை கூப்பிட்டு பாராட்டிருக்காரு, காந்தாரா ஹீரோவை கூப்பிட்டு இருக்காரு, ஏன் அடுத்து இவர் படத்தில் காந்தாரா ஹீரோவை யூஸ் பண்ண போகிறாரா? அப்படி கிடையாது. அவர் நல்லதாக ஒரு படம் வெற்றி அப்படின்னாவே கேள்விப்பட்ட உடனே அந்த படத்தை பார்க்குற இந்த வயசுலேயும் ஒரு படம்னா அதுக்கு ஒரு மெனக்கடணும்ல, அது ஒரு மெனக்கடல் இருக்குது. படத்தை பார்த்து முழுமையாக பார்த்து ஒவ்வொரு சீனும் இவருக்கு பிடிச்ச சீனை வேறு சொல்லணும். ஏதோ மேலோட்டமாக நானும் படத்தை பார்த்துட்டேன், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒரு படத்தை பார்த்துட்டு வாப்பா வா இந்தா சைனா அப்படின்னு சொல்லி அவர் அந்த சீனெல்லாம் வேற சொல்கிறார். இது எப்படி எடுத்தீங்க, அது எப்படி வந்தது, பாப்பா அதை பார்த்து நான் ரொம்ப அப்படியே பதட்டமாயிட்டு போங்க, அல்டிமேட் பண்ணிட்டீங்க சிவகார்த்திகேயன். இது எல்லாமே வந்து உண்மையாக உணர்வு ரீதியாக வர்றது, மனசுலேருந்து வர்றது. அந்த குணம் அந்த பக்குவம் ரஜினிகாந்தை தவிர நான் பார்க்கையில் இந்தியா இண்டஸ்ட்ரியில் யாருக்கிட்டையுமே இருக்குது. அமிதாப் பச்சன் அவர்கள் யாரையாச்சும் கூப்பிட்டு இது மாதிரி பாராட்டியிருக்காரா? இல்லை. ஈவன் ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கூட அது மாதிரி கூப்பிட்டு பாராட்டினது கிடையாது. பட் ஒரு வேலை பண்ணுவார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஆர்டிஸ்டாக இருந்தால் சிரஞ்சீவி என்ன பண்ணான்னா அந்த ஹீரோவோட அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போய் சக்ஸஸ் மீட்லேயே எதுக்கும் ஒன்றுத்துக்கு போய் பா சூப்பராக நடிச்சாருப்பான்னு சொன்னார். நீங்கள் சக்ஸஸ் மீட்டுக்கு போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. படம் ஓடும் போது ஏதாச்சும் பண்ணிங்கன்னா ஓகே, ஒரு வேளை ஒரு 100 கோடியில் அந்த படம் இருக்குன்னா இவர் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இவர் ஒன்று பேசினாருன்னா அது இன்னும் வந்து 150 கோடி 200 கோடியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் அமரன் கூட. ஸோ அமரன் வந்து மிகப்பெரிய அமர காவியமாக மாறினதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்கு இருக்குது. அதுக்கு அடுத்து ஓடுனாங்களா ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கு. ரஜினி அவர்களை பற்றி சிவகார்த்தினே சொல்லும்போது, சிவா எப்படி நீங்கள் ஒரு மிலிட்ரி படம் பண்ணுறீங்க, டக்குன்னு ஒரு மாவீரன் மாதிரி ஒரு படம் பண்ணுறீங்க, டக்குன்னு ஒரு டான் மாதிரி படம் பண்ணுறீங்க, ஒரு டாக்டர் மாதிரி பண்ணுறீங்க, என்ன புதுசாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு சக்ஸஸ் கொடுங்க. ஸோ இந்த ஒரு பேச்சு ஒரு ஹீரோவுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குங்க? இது இவரோட தலைவருடைய ஒரு ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷனில் அவரே சொல்லியிருப்பார், என்னால் இது மாதிரி படம் தான் பண்ண முடியும், கமர்ஷியலாக 2 ஃபைட்டு 4 பாட்டு இது மாதிரி ஒரு டான்ஸ் இது மாதிரி இருக்கிறது தான் பண்ண முடியும். டான்ஸ் கூட எனக்கு பெருசாக வராது, அவங்க டான்ஸ் ஆடிருந்தால் கூட 2 ஸ்டெப் போடுவேன், இதுதாங்க என் படம். ஆனால் கமல்ஹாசன் அப்படி கிடையாது, என்னவா பண்ணுவார் தெரியுங்களா, பட் அவர் அதுதான் நடிகன், நான் நடிகனே கிடையாது. யார் சொல்லுவாங்க இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனில் ஒரு ஹீரோ இப்பயும் சூப்பர் ஸ்டார், 1000 வாட்டி சொல்லி ஆகணும், இப்பயும் சூப்பர் ஸ்டார் தான், எப்போதும் சூப்பர் ஸ்டார் தான். அவரே சொல்கிறாரு என்னாலும் அது மாதிரிலாம் நடிக்கவே முடியாது, சொல்லப்போனால் நான் நடிகனே கிடையாதுன்றாரு. ஸோ அந்த பண்பு தான். ஸோ இவருக்கு அட் தி சேம் டைம் அந்த காலத்தில் ஒரு காம்படிட்டர் இந்த கமல்ஹாசனியே என்னை விட மிகப்பெரிய நடிகர் கமல் தான் அப்படின்னு அந்த காலத்துலேயே ஒத்துக்கிட்டு அவரை விட அதிகமான வசூலை சாதிச்சு வந்து வெற்றி அடைஞ்சார். இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வருது, அதையும் பாராட்டினாரு. ஏன் சூர்யா அவர்களை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு, அவருடைய ஆடியோ லான்ச்சில் மாற்றான ஆடியோ லான்ச்சுக்கு போனார், அங்கேயும் பாராட்டினாரு. சூர்யாலாம் எப்படி ஹீரோ ஆவாருன்னு தெரியல. கங்குவா ஆடியோ லான்ச்சில் கூட பேசியிருக்காரு. கங்குவா படம் ஆடியோ லான்ச் இருந்தால் அதுக்கு செப்பரேட்டாக மெனக்கட்டு அது ஒரு வீடியோ எடுத்து அதுவும் அவங்க ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டாங்க. விக்ரமெல்லாம் வந்து அன்னியன் வந்த டைம்லலாம் வந்து என்ன ஒரு நடிகையா, அடுத்து இந்த மனுஷன் வேற லெவலுக்கு போவாருன்னு பாராட்டியிருக்காரு. இதே அதுக்கு அடுத்து அஜித் அவர்களை பில்லா படம் கொடுத்தாரு, அந்த கதையை கொடுத்தாரு. அஜித் எல்லாம் வந்து கம்பேக் வந்து பில்லா படம் தான். அதுக்கு கூப்பிட்டு நீங்கள் இந்த படத்தை பண்ணுங்க, அது ப்ரொடியூசர் கிட்ட மற்ற பேர்கிட்ட நானே பேசுகிறேன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு ஒரு கம்பேக்கான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ விஜயும் நிறைய இடத்துல பாராட்டியிருக்காரு. எல்லா ஹீரோயுமே அவர் கூப்பிட்டு நீ வேற லெவலுக்கு வருவ அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் கிட்ட ஒரு பக்குவம் ஒன்று இருக்குது.
ஸோ தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் வந்து அப்படியே மாற்றிக்கிட்டு வேற கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருக்காரு. ஸோ அது மாதிரியே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு பாராட்டி தானே ஆகணும். அதுதான் பண்ணியிருக்காரு ரஜினி அவர். ஓகே, நான் ரஜினி சார் பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.